Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரைச்ச மசாலா நண்டு வறுவல் செய்ய போறோம். அதுக்கு 1 kg நண்டை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நண்டு வறுவலுக்கு மசாலா நம்மளே ரெடி பண்ணி அரைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரைக்க போற பொருட்கள் தனியா 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய், பூண்டு வந்து ஒரு 10 பல்லு, கொஞ்சமா தேங்காய். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு எடுத்து வச்சிருக்க பொருள்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சமாக பெப்பர் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்டுக்கிற இந்த குவான்டிட்டி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி மீடியமான காரம் இருக்கும். இப்போ நண்டு வறுவல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்கிட்டோம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு 2 ஆனியன் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. கூடவே வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாய் நம்ம உடைச்சி போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகி வதங்கிருக்கு. கூடவே 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த நண்டு வறுவலுக்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இந்த மசாலா வாஷ் பண்ண இந்த தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினாலே நண்டு நல்லா சீக்கிரமாக வெந்துடும். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டை போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க. நண்டில் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைங்க. நடுவில் கொஞ்சம் கிளறி விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா நண்டு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நண்டு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நண்டெல்லாம் வெந்து கலர் சேஞ்ச் ஆகி ரெட் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை போட்டு கார்னிஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த அரைச்ச மசாலா நண்டு வறுவலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.